பிராணிகளில் எவை உதுஹியா கொடுப்பதற்கு தகுதியானவை? இறைவன் இந்த உலகத்தில் எத்தனையோ பிராணிகளை படைத்து வைத்திருக்கிறான். அதில் சிலவற்றை மட்டும்தான் உண்ண வேண்டும் என்று நமக்கு அனுமதி தந்திருக்கிறான். ஆனால் பல பிராணிகளை உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்றும் இறைவன் தடை செய்திருக்கிறான். அது நாம் உண்ணுகின்ற பிராணிகள் அனைத்தையும் கூட நாம் உலகையாக கொடுத்துட முடியாதுங்க. உண்ணுகின்ற பிராணிகளிலேயே சில பிராணிகளை மட்டும்தான் உலகையாக கொடுக்க முடியும். அது மூணே தான். என்னது? ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றைத்தான் நாம் உலகையாக கொடுக்க வேண்டுமே தவிர இந்த மூன்று அல்லாத வேறு பிராணிகளை நாம் உலகையாக கொடுக்க முடியாது. அது உண்ணுவதற்கு ஆகமாக்கப்பட்ட பிராணியாக இருந்தால் சரிதான். இப்போ மான் கறி சாப்பிடலாம். மானை உதவியாக கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதே போல் முயல் சாப்பிடலாம், நம்ம மார்க்கத்தில் அனுமதி தந்திருக்கிறது. இப்போ முயலை போய் ஒரு ஆள் உதவியாக கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன் இந்த மூணு தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இறைவன் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். இவர்கள் குர்பான் கொடுக்க வேண்டும். இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பிராணிகளிலிருந்து குர்பான் கொடுக்க வேண்டும். அந்த பிராணி அன்ஆம் என்ற பிராணி என்று இறைவன் சொல்லிட்டான். அன்ஆம்ங்கிற வார்த்தைக்கு ஆடு, மாடு, ஒட்டகம் என்பது பொருளாகும். ஆகவே இந்த மூன்று பிராணிகளில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் நாம் குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.